السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சூரத்துல் ஜும்ஆவில் அல்லாஹ் தஆலா ஜும்மாவினுடைய நாளின் சிறப்பை பற்றி இப்படி கூறுவான்: ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஜும்மாவுடைய தினத்தில் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூறுவதின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். இன்னும் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அந்த ஜும்மாவுடைய அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா ஜும்மாவுடைய நாளினுடைய சிறப்பை பற்றி கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே மிக சிறந்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள். அந்த நாளில்தான் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில்தான் அல்லாஹு தஆலா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவனத்தில் நுழையச் செய்ததும், அவர்களை சுவனத்திலே தங்கி இருக்க செய்ததும், அதே சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளும் ஜும்மாவுடைய நாள். அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய நாளில்தான் கியாமத்து நாளுடைய யுக முடிவு நாளுடைய யுக முடிவுடைய நாள் ஏற்படக்கூடிய நாளும் ஜும்மாவுடைய நாளில் தான். அதனால்தான் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள மனிதர்களை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் கியாமத்துடைய நாள் தான் வந்துவிட்டதோ என்று சொல்லி பயந்து நடுங்குமா. அந்தளவுக்கு ஜும்மாவுக்கு மிக மிக முக்கியத்துவம் இருக்கு. அதனால தான் அல்லாஹ் தஆலா அந்த நாளில் வியாபாரம் பார்ப்பதை கூட ஹலால, வியாபாரம் பார்ப்பது ஹலாலு தான். ஆனால் ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? என்னை நினைவு கூறுவதின் பக்கம் நீங்கள் வரணும் என்கிற உத்தரவு கட்டளை அதில் இருக்கு. ஆக எல்லாம் அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளின் பொருட்டால் நம்முடைய அமல்களை கபூல் செய்வானாக, நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றன என்பதாக ஹதீஸ்களிலும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்ம ஸலவாத்து சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் அடையணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.